ஆன்மீக குரு திரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் என்ன கூறுகிறார்? ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பாகவும் இளைஞர்கள் இது விவகாரம் தொடர்பாக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் தொடர்பாகவும் அவர் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் என்ன? சலீம், இப்போ நாம் திரு சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களிடமே கேட்போம். டெல்லியில் இருக்கோம் சார். தந்தி டிவியோட உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்காக மிக்க நன்றி. ஜல்லிக்கட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சமூகம், ஒரு கலாச்சாரம் அண்ணன் வெறும் பொருளாதாரத்தினால இல்லை உணவு சாப்பிட்டுக்கிறதுனால அது நடக்கலை. அதில் ஒரு மொழி இருக்குது, லிட்ரேச்சர் இருக்குது, ஆட்டப்பாட்டம் இருக்குது, வழிபாடு இருக்குது, பலவிதமான தன்மை இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கலாச்சாரம் ஒரு விதமாக நடக்குது. தமிழ் கலாச்சாரத்தில் இந்த ஜல்லிக்கட்டுன்றது முக்கியம். என்னத்துக்குன்னா நாம் ஒரு விவசாயி குடும்பமாக இல்லை ஒரு விவசாயி சமூகமாக இருக்கிறதுனால மாடுன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சு. டிராக்டர்னாலே விவசாயம் நடக்குதுன்னு நினச்சிட்டாங்க. டிராக்டரை உழவைக்கலாம், ஆனால் பூமி நல்லா வச்சுக்கணுன்னா ஆடு மாடு இருந்தால் தானே பூமி வளமாக வச்சுக்க முடியும், மண்ணை வளமாக வச்சுக்க முடியும். இது புரியாமல் ஏதோ நாம் கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துக்கிறோம். இப்போ நம்ம நாட்டில் இல்லை உலகத்திலே இந்த மாதிரி மாட்டுக்காக ஒரு பண்டிகை எங்கேயோ கிடையாது. இந்த மாட்டு பொங்கல் என்னன்னா நம்ம வாழ்க்கையில் மாடுக்கு ஒரு பங்கு இருக்குது. என்னத்துக்குன்னா நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இந்த பயிர் எடுக்கிற நேரம் வந்துடுச்சுன்னா அவருக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு ஞாபகப்படுத்துறதுக்காக. அவர் வெறும் வேலை செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, நாம் வளர்த்துன ஒரு பயிரில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. அதனால அவருக்கு ஒரு விழா. இதனால அது கூட விளையாடுறது பலவிதமான, அதில் பலவிதமான தன்மை இருக்குது. டு டெவலப் த ஜெனட்டிக் பூல், டு கீப் த ப்ரீட்ஸ் பியூர், டு கீப் தெம் ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லை, மனிதருக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக இளைஞருக்கு ஒரு சாகசம் வேணும். ஏதோ ஒன்று அவனோட திறமை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். இது ஒரு 5000 வருஷத்துலேருந்து வந்திருக்கிற ஒரு கலாச்சாரம். என்னதுக்குன்னா கிராமத்து இளைஞருக்கு இதை நான் பார்த்ததுல கிராமங்களில் இந்த ஜல்லிக்கட்டு வருதுன்னா அவன் எப்படியோ வாழிருப்பான். அப்படி இப்படி இன்னொரு 3 மாதம் இருக்குதுன்னா அவனு சிகரெட் பிடிக்கிறது விட்டுடுவான், குடிக்கிறது விட்டுடுவான். என்னதுக்குன்னா ரொம்ப திறமையாக இருக்கணும், உடலில் சக்தியாக பலமாக இருக்கணும், அஜைலாக இருக்கணும், கேப்பபிளாக இருக்கணுன்றதுக்காக எல்லாமே விட்டுட்டு அது மேலே ஒரு கவனம் வச்சுக்குவான். இதில் பலவிதமான தன்மை இருக்குது கலாச்சாரத்தில். ஏதோ கோர்ட் ஆர்டர் வந்துடுச்சு. கோர்ட்டில் எப்படி ஆர்டர் வருதுன்னா யார் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அப்படி ஆகிடுது. என்னத்துக்குன்னா ஜட்ஜு வெத்ததில் பார்க்க மாட்டாங்க, ப்ரூஃப் என்னன்னு பார்ப்பாங்க. தப்பான விஷயங்கள் நடந்திருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இது நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப கமர்ஷியலாக போயிடுச்சு. அதில் பெட்டிங் பண்ணிக்கிறாங்க. இப்போது பல விதமான ஏமாற்றம் அதில் நடக்குது. பிராணிக்கு ஹிம்சை கொடுக்குறாங்க. எல்லாமே அதுக்கு எல்லாமே நாம் கட்டாயமாக கொண்டு வரணும். இந்த மாதிரி இப்போ நாம் கிரிக்கெட் விளையாடிக்கிறோம். கிரிக்கெட் பால் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது. இப்போது ஒரு தடவை எனக்கு தெரியாமல் இருக்கிறப்போ ஒரு கல்லே வீசிட்டோன்னு வச்சுக்கோங்க, பால் மாதிரி. இது கரெக்டாக அதுக்கு ஒரு நாம்ஸ் வச்சுருக்கோம் தானே. கிரிக்கெட் பால்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இதுக்கு பேடு கட்டிக்கணும், இது பண்ணிக்கணும், எல்லாமே ஹெல்மெட் போட்டுக்கணும், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். இதே விதமாக நாம் ஜல்லிக்காட்டுக்கு கொஞ்சம் ரூல்ஸு, தேவையான ரூல்ஸ் எடுத்து வரலாம். ஆனால் அடிப்படையே எடுக்க வேண்டாம். என்னத்துக்குன்னா கிராம இளைஞருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டு. நீங்கள் எல்லா கிராமத்தில் ஃபுட்பால் ஸ்டேடியமு, பாக்ஸிங் ரிங்கு, ஸ்கேட்டிங் ரிங்கு, இன்னொன்று எல்லாம் உருவாக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேபி அப்போ யார் ஜல்லிக்காட்டு விளையாட விரும்பலைன்னா அப்போ பார்த்துக்கலாம். இப்போதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது இப்படி எடுக்க முடியாது கட்டாயமாக. ஆனால் இப்போ அப்போவே சுப்ரீம் கோர்ட்டில் மூவ் பண்ணியாச்சு. நம்ம இது அட்வொகேட் ஜெனரல் மூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் இதுக்கு ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும். ஆனால் இது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அது ஸ்போர்ட்டாக ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வர முடியும். ஆனால் க்ரூயலிட்டி டு அனிமல்ஸ்ன்றது சென்டரில் இருக்குது. அதனால அந்த பிராணிக்கு ஹிம்சை இல்லாமல் எப்படி இதை விளையாட முடியும், அதுக்கு தேவையான ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் தான் அதை சேர்த்துட்டு இப்போ ஒரு ஆர்டினன்ஸ் வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நமக்கு எப்படியோ இந்த வருஷம் எப்படியோ போயிடுச்சு. அடுத்த ஜல்லிக்காட்டு நாம் நல்லா நடத்துக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கணும் ஜல்லிக்காட்டு. ரூல்ஸ் படியாக கரெக்டாக அந்த மாடுக்கு ஹிம்சை இருக்கக்கூடாது. ரிஸ்க் இருந்தால், இளைஞருக்கு ரிஸ்க் இருந்தால் அதுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணணும் பண்ணிக்கலாம். சும்மா எல்லா கூட்டமே ஓடாமல் அதுக்கு ஒரு
கரெக்டாக ஒரு பவுண்டரி உருவாக்கிக்கலாம். நல்லா பண்ணிவிட்டு மாட்டுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை நடந்தால் எவ்வளவோ பேர் இளைஞர் இந்த தண்ணி போட்டுக்கிறது அது இது கெட்ட அபியாசங்கள் எல்லாமே விட்டுட்டு தெம்பாக இருக்கணும், சக்தியாக இருக்கணுன்ற ஒரு நோக்கம் வந்துடும். இது ஒரு மகத்தான ஒரு ஸ்போர்ட்டாக நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ கபடி இருக்குது, வேறு மாதிரி கபடி விளையாடி இருந்தோம். இப்போ என்ன பண்ணாங்க, கொஞ்சம் சின்ன சின்ன ரூல்ஸ் மாற்றிட்டு இப்போது கபடி என்ன கிரிக்கெட் விட்டால் அடுத்தது நம்ம நாட்டில் இப்போ கபடி தான் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகிடுச்சு. என்ன 3 வருஷத்தில் ஆயிடுச்சு. இதே விதமாக நாம் ஜல்லிக்காட்டு கொண்டு போக முடியும், ஜல்லிக்காட்டு டோர்னமெண்ட்ஸே நம்ம பண்ணிக்க முடியும் வேணும்னா. ஆனால் இது மாடு கொல்ற பற்றி இல்லை, மாடு கூட சண்டை இல்லை. இது ஒரு வெளியாட்டம், இது ஒரு உற்சாகமான கொண்டாட்டமான ஒரு வெளியாட்டம். எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, மாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பங்கு இருக்குது. என்னத்துக்குன்னா நம்ம கூட வேலை செய்கிறான், நம்ம விவசாயத்தில் வேலை செய்வோம். நம்ம நாட்டில் எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு சாதனை என்னன்னா, நாம் எதோ நினச்சிக்கலாம், நாம் பெரிய ஐடி நேஷன் ஆகிட்டோம், நாம் மங்களாயனம் பண்ணிட்டோம், என்னென்னமோ இருக்குது நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ். அந்த எல்லாத்துக்கும் முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்னென்னா, 120 கோடி மக்களுக்கு நாம் உணவு தயார் பண்ணுறோம். நம்ம விவசாயி எது வச்சு எந்த டெக்னாலஜி கிடையாது, எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, அநாதி காலத்துலேருந்து வந்திருக்கிற அறிவுனால இது தயார் பண்ணுறான். நீங்கள் நீங்கள் இங்கே 2 பேர் நின்று இருக்குது என்னத்துக்கு, நான் அவனை உணவு தயார் பண்ணதுனால. இது நம்ம சென்னையில் நகரங்கள்ல எல்லாமே நகர இளைஞர் இந்த மாதிரி நின்று இருக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னத்துக்குன்னா அவர் ஜல்லிக்காட்டு விளையாடலை அவர் வாழ்க்கையில். ஆனால் கிராம இளைஞருக்கு இது இருக்கணும், இது நம்ம நாட்டுக்கு தேவையானது உணர்ந்து எல்லாமே ரோட்டில் வந்து இப்படி நின்று இருக்குது ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். சரி, இப்போ பீட்டா என்கிற அமைப்பு என்ன சொல்கிறாங்க, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை அவங்க வந்து உச்சநீதிமன்றம் கொண்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாமிசமும் சாப்பிடக்கூடாது, அதுவும் வந்து ஒரு வகையான மிருகவதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? மனிதனை எது அவனை சாப்பிட்றான் எது சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல விரும்பலை, அது தனி மனிதனுடைய இது. நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா, என் உடலுக்கு எது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். நீங்கள் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இது உங்களுடைய விருப்பம், நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் யார் இந்த ஜல்லிக்காட்டு விளையாடினா ஹிம்சை ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அவர் முதல்ல என்ன நிறுத்தணும், மாடு வெட்டுறது நிறுத்தணும். உங்கள் உணவுக்காக ஏதோ வெட்டி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஏதோ பண்ணிக்கிங்க. ஆனால் நம்ம நாடு இந்தியா இப்போது உலகத்திலே எல்லாத்துக்கும் பெரிய பீஃப் எக்ஸ்போர்ட்டர் ஆகிடுச்சு. இது பீஃப் எக்ஸ்போர்ட்டர் ஆகிடுச்சுன்னா இது ஒரு கமோடிட்டி இல்லை, இது மாடு நம்ம கூட வாழ்ன ஜீவம், நம்ம குடும்பத்தில் ஒன்றா வாழ்ன ஒரு ஜீவம். நம்ம கொஞ்சம் பிரயோஜனம் எல்லாம் வெட்டி போட்டுடலாமா, அது சரியில்லை. அது மட்டும் இல்லை, நம்ம மண் இப்போ விவசாயம் பண்ணி நம்ம உணவு தயார் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பேருக்கு. இதுக்கு என்ன அடிப்படையாக காரணம், நம்ம மண் வளமாக இருக்குது, 1000 வருஷத்துலேருந்து இப்படி வந்திருக்குது. இதுக்கு அடிப்படையானது என்னன்னா, இந்த ஆடு மாடு இந்த மண்ணில் தேவையான ஒரு என்ரிச்மெண்ட் நடந்தே இருக்குது. அதனால் ஒன்றா நீங்கள் லட்சக்கணக்கில் மாடு இப்படியே எடுத்துட்டிங்கன்னா, மாடு எக்ஸ்போர்ட் பண்ண மாடு நினச்சிக்க வேண்டாம், மண் நம்ம தாய் மண்ணே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். டாப் சாயிலே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் வேறு கண்ட்ரிஸ்க்கு. இப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் என்ன வளர்த்துக்க போகிறீங்க, உணவு வளர்த்த முடியலன்னா எப்படி நாடு பார்க்க போகிறீங்க, மக்கள் எப்படி பார்த்துக்க போகிறீங்க. இது இப்போவே வருது, சும்மா ஃபர்டிலைசரை போட்டு நீங்கள் வளர்த்த முடியாது. ஆடு மாடு ஜமீனில் இருந்ததை நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஆர்டினன்ஸ் வரட்டும் இப்போ ஜல்லிக்காட்டுக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு ரூல்ஸ் வரணும். ஒரு ஏக்கரை ஜமீன் இருந்தால் எவ்வளோ மாடு உங்கள் ஜமீன் மேலே இருக்கணும் கட்டாயமாக அந்த எடுத்து வரணும். இல்லைன்னா மண்ணுக்கு இருக்கிற ஒரு பலம், ஒரு சத்துவம், ஒரு பக்குவம் நாம் இல்லாமல் பண்ணிடுவோம். இது போயிடுச்சுன்னா நாம் இது வளர்த்த முடியாது. இவ்வளோ பெரிய ஜனத்தொகை வச்சுட்டு நாம் உணவு வளர்த்த முடியலன்னா நம்ம நாட்டில் நாம் வெளிநாட்டுக்கு அடிமை ஆகிடுவோம் இல்லையா. இது பார்த்துக்கணுன்னா மண்ணை பார்த்துக்கணுன்னா மாடு பார்த்துக்கணும், மாடு பார்த்துக்கணுன்னா மாடு வெட்டி வெளிநாட்டுக்கு அனுப்புறது நிறுத்துக்கணும். நீங்கள் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் எதுவும் சாப்பிட்டுக்குங்க உங்கள் பிரியத்துக்கு. ஆனால் நீங்கள் என் உடலுக்கு என்ன நல்லதுன்னு சொன்னால் விஞ்ஞானபூர்ணமாக உங்கள் உடலில் எது நல்லா வேலை செயல்படும், உங்கள் உடலுக்கு உங்கள் மூளைக்கு எது நல்லதுன்னு கொஞ்சம் சோதனை பண்ணி வேணால் சொல்லலாம். இதை பற்றி அறிவு நமக்கு நல்லா இருக்குது. எது சாப்பிட்டா இந்த உடல் இந்த மனம் நல்லபடியாக அமைதியாக ஒரு முழுமையான நிலையில் செயல்படுன்றது நமக்கு அனாதி காலத்துலேருந்து தெரியும்.
நம்ம நாட்டில் உணவு என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், மனிதன் எப்படி இருக்கணும் இது சாப்பிட்றப்போ, இது எல்லா விஞ்ஞானம் ரொம்ப ஆழமாக பார்த்துருக்குறோம். இப்போ அது புது